கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த 150ஆம் நாளுக்கான விசுவாச அறிக்கை, அது சங்கீதங்களின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர்கள் உமக்கு விரோதமாய் பொல்லாங்கு நினைத்தார்கள், தீவினை எத்தனம் பண்ணினார்கள், ஒன்றும் வாய்க்காமற் போயிற்று. ஆமென். பிரியமானவர்களே, எவ்வளோ சக்தி வாய்ந்த வாக்குத்தத்தம் பார்த்தீர்களா? ஆண்டவர் நமக்கு பக்கபலமாக இருக்கிறார் என்பதன் அடையாளம் இந்த வேத வசனம். அதாவது நாம் கனி கொடுப்பதற்காகவும் பிறருக்கு பிரயோஜனமாய் இருப்பதற்காகவும் தேவன் நம்மை பூமியிலே படைத்திருக்கிறார். அவர் நன்மை செய்யும்படி பூமியிலே உலாவினார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் நன்மை செய்ய வேண்டும் என்றே ஆண்டவர் விரும்புகிறார். பாருங்கள், நல்ல கனி கொடுக்கிற மரத்திலே கனிகள் எல்லாம் அழகாக தொங்கும். ஆனால் கெட்டு போய் அழுகி போன பழங்கள் தானாகவே விழுந்துவிடும். எனவே உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற சத்ருவை நினைத்து நீங்கள் பயப்படவோ கலங்கவோ வேண்டாம். ஆண்டவர் உங்களுக்காக நன்மையானதை நிச்சயமாக தருவார், ஏற்ற வேளையிலே தருவார், சிறப்பானதை தருவார் என்ற நிச்சயத்தோடு இப்பொழுது நாம் விசுவாச அறிக்கையை ஏறெடுப்போம். கர்த்தாவே, எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களையும் நீர் நிர்மூலம் பண்ணி சாத்தானின் தந்திரங்களை எல்லாம் அபத்தமாக்கி எங்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் திரளாக நீர் தருவீர், எங்களை பாதுகாப்பீர், எங்களை வழிநடத்துவீர் என்று விசுவாசித்து அறிக்கை செய்கிறோம். ஆமென். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசியுங்கள், கிரியையிலே உங்கள் விசுவாசத்தை தேவனுக்கு முன்பாக வெளிப்படுத்துங்கள், தேவ இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். God bless you.